திருமாவளவன் என்பவர் ஒரு யூனிக் கேரக்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் நிறைய எழுச்சி தமிழர் அப்படின்லாம் சொல்றார். யாரும் இல்லைங்கிற கரெக்டர் நல்ல ஆர்டிகுலேஷன் அவருக்கும் இருக்கு. நல்லா பேசுறாரு, சொல்றாரு. அரசியல்வாதி. சில தர்ம சங்கடத்துல மாட்டின்னு இருக்காரு. அவர் கட்சியிலேயே குழப்பம். ஆதவர்ஜினா வச்சுட்டாரு, ஆதவர்ஜினா எடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனா அந்த ஆக்சிடென்ட் சமாச்சாரத்துக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடு தடுமாறியதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல்வாதி மாதிரி அவர் பிஹேவ் பண்ணல. எந்த அரசியல்வாதியும் சண்டையை தவிர்ப்பார்களே தவிர சண்டை மூட்டி விட மாட்டாங்க. இவர் போய் அட்ரான்லாம் சொல்றதுலாம் காதல் விழுறது. அது வீடியோல அவர் அடுத்த நாள் மேடை பேச்சிலே சொல்றாரு, முறைச்சாங்க, அடிச்சேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சமா விட்டாங்கன்னு வேற சொல்றாரு. இன்னும் அடிச்சுக்கிறானே வயலன்ஸை கிரியேட் பண்றாரு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு தான் ஒரு பெரிய விரோதமாக போய் முடியும் என்று அரசியல் ரீதியாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அவருக்கு ஒரு அறிவுரை வழங்கி இருப்பார். காரணம், இதன் மூலமாக வழக்கறிஞர்கள் போராட்டம் ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில். இது தலித் வர்சஸ் நான் தலித்னு போயிடும். அதை தவிர இந்த வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர் அதெல்லாம் மு.க. ஸ்டாலின் ஷூடு பாலிட்டிஷியன், நெருப்பு டக்குனு புரிஞ்சுன்னுட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பாலிட்டிஷியன்ல நான் அட்மைர் பண்றது ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா. நான் எம்ஜிஆரோட பழகியிருக்கேன், சிவா. கருணாநிதி சாரோட பழகியிருக்கேன். அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரோட பழகியிருக்கேன். என்ன நிறைய கூப்பிட்டு பேசுவாங்க. அப்பெல்லாம் லேண்ட்லைன் போன் தான் இருந்தது, மொபைல் போனே கிடையாது. என் லேண்ட்லைன்ல போன்ல ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு அப்புறம் தான் வர வைப்போம். அப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டுல ஒரு திருமாவளவனுடைய ஒரு கேரக்டர் இட் வில் ஸ்பாயில் தி இமேஜ் ஆஃப் டிஎம்கேன்னு தான் திமுக நடக்கிறது.